வணக்கம் நேயர்களே, நான் முதலாக யூடியூப் சேனலை தொடங்கியிருக்கிறேன். அதில் முதலில் நம் முருகக் கடவுளின் பற்றிய பெருமையை எடுத்துரைக்கலாம் என்று இருக்கிறேன். அதனால் நான் பெங்களூர் மற்றும் அருகிலுள்ள தொட்டபெள்ளார் கோவிலுக்கு சென்றேன். அங்கு இருக்கிற முருகர் கோவிலை பற்றிய பதிவைத்தான் நான் முதலில் இங்கு கொடுக்கப் போகிறேன். உங்களுடைய அனைத்து ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து இந்த வீடியோ பதிவை சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நான் இப்போ வந்திருக்கிறது பெங்களூர்லேருந்து ஒரு தொட்டபெள்ளார் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற காட்டி சுப்பிரமணியா டெம்பிள். அந்த டெம்பிளுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இதுதான் அதோட ஆர்ச்சு. மெயின் ரோட்லேயே ஒரு ஆர்ச் இருக்கும். இது கோயில் கிட்ட இருக்கிற ஆர்ச்சு. ஸோ இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, இப்போ நாம் பார்க்குற முருகர் வந்து நம்ம ஊர்லலாம் பார்த்துருக்குற முருகர் வந்து வள்ளி தெய்வானை சமேதராய் காட்சியளிப்பாங்க. ஆனால் இப்போ இந்த முருகர் பார்த்தீங்கன்னா சுயம்பு உருவாக தோன்றியிருப்பார். சுயம்பு உருவனா ஒரு பக்கம் முருகர் நாகத்தை காக்கிற மாதிரியும், மறுபக்கம் லக்ஷ்மி நரசிம்மர். ஆர்ச்சில் பார்த்தா தெரியும், பட் இப்போ நல்ல வெயில். ஸோ இந்த கோயிலோட சிறப்பு அம்சமே இதுதான். இது வந்து நம்ம எப்பவும் பார்க்குற கோயில் கோபுரம் தெரியும். ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த கோயில் கோபுரம் ஆக்சுவலாக இது ஒரு சின்ன மலைப்பிரதேசம் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி நம்ம வரும்போது இங்கே இன்றைக்கி நான் சண்டேங்கிறனால வந்தேன். ஆக்சுவலாக நான் செவ்வாய்க்கிழமை தான் வருவேன். அப்போல்லாம் அவ்வளோ க்ரௌடு இல்லை. ஆனால் சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை சண்டேஸில் வந்தீங்கன்னா செம்ம க்ரௌடு இருக்கும்னு. நான் இப்போ தான் அதை நேரில் பார்க்குறேன். ஸோ ரொம்ப வித்தியாசமான கோயிலுங்க, நல்ல அனுபவம் எனக்கு. ஸோ அதனால தான் எனக்கு அடிக்கடி இங்கே வர தோணுது. நான் எப்போயுமே முருகர்களுக்கு அடிக்கடி வருவேன். என்னடா நம்ம ஃபீல் பண்ணும்போது சரி, நம்ம இருக்கிற இடத்துல ஒரு கோயில் கூட, ஆக்சுவலாக இருக்கிற இடத்துல ஒரு கோயில் கூட இல்லை. ஒருத்தவங்க மூலமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இங்கே முருகர் நாகங்களை காத்ததா ஒரு வரலாறு இருக்குது. நானும் அதை யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஏன்னா இங்கே லாங்குவேஜ் பிரச்சனைலாம் கரெக்டாக இவங்க சொல்கிறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. பட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நாகங்கள் சுயம்புவாகவே தோன்றிருக்கு. இப்போ நான் ஒரு இது காட்டுறேன் பாருங்கள். அப்படியே தானாக கல்லில் வந்து ஃபுல்லாக நாகத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லுலேயே நமக்கு வந்து இது தானாகவே இருக்கிறதா, சுயம்புவாகவே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இங்கே எல்லோரும் வந்து ஜனங்க வந்து விளக்கெலாம் ஏற்றி நம்ம கும்பிட்றோம். நானும் ஃபஸ்ட்டு இங்கே வந்து தான் போனேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நானே இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் எப்போவுமே நைட்டில் தான் வருவேன். இந்த டைம் தான் சரி பகலில் வந்து பார்க்கணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். பார்த்தா இங்கே ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நல்ல வேலை, அது உங்களுக்கும் காமிக்கிறதுக்கு ஒரு நல்லதாக போச்சு. எவ்வளோ நாகங்கள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம். ஸோ இதை வந்து எனக்கே சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு இந்த இடத்த. ஏன்னா நைட்டில் வர்றதுனால இந்த இடம் தெரியவே தெரியாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ நாகங்கள் சுற்றி மலை. இவ்வளவும் வந்து முருகர் காத்ததாக ஒரு அருள், ஒரு வரலாறு இருக்குது. நான் தெளிவாக இதோட வரலாறை இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதாங்க அப்படியே நம்ம அதை பார்த்துட்டு இப்போ நம்ம கோயில் கோபுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெங்களூரில் பெரும்பாலும் நம்ம ஊர் சைடில் தான் கோபுரம் எழுப்பியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஒரு டைம் தான் வந்தேன். ஏன்னா ஆக்சுவலாக நான் சஷ்டி விரதம் இருந்தப்போ இந்த கரெக்டாக உடனே வர அங்கே ஆரம்பிச்சிட்டேன் சென்னையிலேயே. பட்டு இங்கே வந்தோன்னே எந்த கோயிலுமே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அங்கே எப்போவுமே கோயில் போயிடுவேன் முருகருக்கு. என்னடா போக முடியலன்னா கரெக்டாக அது செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு இந்த ஸ்தலத்தை பற்றி எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. தெரிஞ்ச அன்றைக்கே ஈவினிங்கே நான் போயிட்டேன். என்னென்னா குறிப்பிட்ட டைமுக்கு தான் பஸ்ஸஸ் வருது, பட் ஆட்டோஸ் போகுது. அதை நம்பி தான் நான் வந்தேன். பட் ஆனால் என்னாச்சுன்னா நான் ஃபஸ்ட்டு டே 8 மணிக்கெலாம் நான் சாமி பார்த்து முடிச்சிட்டேன். பாருங்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக நான் ஈவினிங்ஸில் வரும்போது
சொன்னாங்க. பட் நான் இவ்வளோ இருக்கும்னு எதிர்பார்க்கல. பட் ஆனால் நிறைய க்ரௌட் இருக்கு. இவர் தாங்க. ஸோ இது இப்படி தான் இருப்பார். ஆனால் அங்கே உள்ளே வந்து இதில் வந்து சிற்பம் செதுக்கியிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ளே வந்து கல்லில் தான் இருக்கும். டக்குன்னு தெரியாது, நல்லா கூர்ந்து பார்த்தா தான் நமக்கு அந்த உருவம் தெரியும். ஸோ எனக்கு முதல் நாள் சஷ்டி செவ்வாய்க்கிழமை அப்போ தான் ஆரம்பிச்சது, சாட்டர்டே ஆரம்பிச்சது இல்லைங்களா. நான் செவ்வாய்க்கிழமை வந்தேன். செவ்வாய்க்கிழமை வந்துட்டு இங்கே 8 o'clock பார்த்துட்டேன் சாமியை. ரிட்டன் நிற்கிறேன், பஸ்ஸே வரல. அப்புறம் கேட்டால் இல்லை, இதோட காலையில் மார்னிங் தான்ட்டாங்க. எனக்கு என்னடா நம்ம வந்துட்டு ரிட்டன் வேறு போகணுமே. ஏன்னா இடத்துலேருந்து இது வந்து அரௌண்ட் ஒரு 20 kilometers இருக்கும். சரி எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் முருகர்கிட்ட வந்து திருப்பியும், எப்பா நீ என்னை வர வச்ச, என்னை ரிட்டன் போகிறதுக்கு வழி காமிக்க மாட்டியான்னு கேட்டது. உடனே ஒரு ஃபேமிலி வந்து என்னப்பான்னாங்க, இந்த மாதிரிங்க வந்துட்டா நான் டைம் போக முடியலன்னு. கவலைப்படாதீங்க, நான் உங்கள் இடத்த தாண்டி தான் போகிறேன், நான் உங்களுக்கு வீட்டாண்டே விட்டுறேன்னு அவர் என்னை வந்து வீட்டாண்டி விட்டுட்டு போயிட்டார். முருகரோட அருள் இதுதாங்க. நம்ம மனப்பூர்வமாக ஏதாவது நம்ம வேண்டிக்கிட்டோம்னா, அவரை பார்க்கணுன்னு நினச்சோம்னா வந்துட்டோன்னு வைங்க, நம்மளை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அவரோட பொறுப்பு தான். அது எனக்கு நிறைய தருணத்தில் அவர் உணர்த்திருக்காரு. இந்த கோயிலுக்கு வந்த முதல் நாளே எனக்கு அது நடந்தது. அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா, இது வந்து தானாக அதை சொன்ன, இப்போ நாகங்கள்லாம் காமிச்ச பார்த்தீங்களா, இவ்வளோ நாகங்கள் இந்த இடத்துல வாழ்ந்ததாகவும் அவங்களுக்கு வந்து கருடனால் பாதுகாப்பு இல்லைன்னு முறையிட்டதுனால முருகர் வந்து கருடனை வந்து இது பண்ணிவிட்டு நாகங்களை காத்ததாக வரலாறு சொல்கிறாங்க. நான் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் இதை பற்றி போஸ்ட் பண்ணுறேன். இந்த கோயிலில் சிறப்பம்சம் வந்து தானாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கல் யாரும் செதுக்கலை. கல்லில் வந்து முன்னாடி வந்து நாகத்துக்குள்ளே வந்து முருகர் இப்போ காமிச்ச பார்த்திங்களா, அந்த மாதிரி கல்லில் வந்துருக்கும், செதுக்கியிருப்பாங்க. அதோட பேக் சைடில் அப்படியே வந்து நரசிம்மர் இருப்பார். இதுதான் அதோட ஸ்பெஷல். இப்போ நாம் தனித்தனியாக இப்போ பெருமாள் எல்லாம் இருந்தாலும் ஒரே கல்லில் முன்னாடி முருகரும் பின்பக்கமாக வந்து நரசிம்மரும் காமிச்சிருப்பாங்க. பட் அது உள்ளெல்லாம் அலோடு இல்லைங்கிறனால அதெல்லாம் சொல்ல முடியல. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை விட இன்னொரு முக்கியம் என்னென்னா, அந்த நரசிம்மர் நம்ம பெருமாளை பார்க்குறதுக்கு வந்து கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஸோ முன்னாடி முருகரை பார்க்கலாம், அப்படியே பின்னாடி அம்சமாக அழகாக இருப்பார். ஸோ ஒரே கோயிலில் நம்ம வந்து என்ன சொல்கிறது, மாமனையும் மருமகனையும் பார்த்த புண்ணியம் வந்து இந்த கோயிலில் கிடைக்கும். ஏன்னா அவர் தானே மாப்பிள்ளை முருகர், அவர் வந்து தாய்மாமன் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஸோ நம்ம ஜென்ரலாக என்ன முருகர் கோயிலுக்கு கடன் அடையணும். கடனா 2 தான், மாலோன் மயிலோன். மாலோன்னா நம்ம பெருமாள், மயிலோன்னா நம்ம முருகர். 2 பேருமே இந்த இடத்துல நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதை விட வேறு என்ன கொடுப்பணும் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப சந்தோஷம். இதை நான் வந்து இது வரைக்கும் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேனே ஒழிய இன்னும் எந்த போஸ்டும் நான் போட்டதில்லை. நான் முருகனோட அடிமனை கூட சொல்லலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பதிவே அந்த முருகர் பற்றின கோயில் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் வள்ளி தெய்வானைன்னு சகிதமாக பார்த்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வித்தியாசமாக நாகத்துக்குள்ளே இருப்பார். ரொம்ப அற்புதமானது. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், நல்ல அனுபவம். கண்டிப்பாக நான் இங்கே நிறைய தடவை ஃபஸ்ட்டு டைம் வரும்போது ரொம்ப குழப்பத்தோடு வந்தேன். ஆனால் ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அதுக்குண்டான தீர்வை வந்து அவர் கொடுத்துட்டார். நான் அது எந்த முருகர் கோயிலுமே எனக்கு நடக்கும். இங்கேயும் கேள்விப்பட்டு வந்தேன், அதே மாதிரி இங்கேயும் எனக்கு நடந்தது. முருகர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காருங்கிறது இதுலேயும் தெரிஞ்சது. நன்றி, வணக்கம்.